ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எம்ப்ராய்டரி கிளாஸ்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம பேசிக்கான எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் தேவைப்படும். ஸோ இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. 4 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி 18 இன்ச் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் சைஸ். ஸோ 18 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் சின்ன சைஸ் ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஹோல் ப்ளவுஸ் வந்து பேக் நெக் ஃபுல்லாக போடணும், ஸ்லீவ் ஃபுல்லாக போடணும் அப்படின்றப்ப இந்த 18 இன்ச் ஃப்ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழகிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேமே போதுமானது தான். ஸோ நீங்கள் வந்து வாங்குறப்ப 6, 7, 8 இந்த 3 சைஸில் எந்த சைஸாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரேமில் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஃப்ரேம் வாங்கினாலுமே ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி 2 ரிங் இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரேம்லேயுமே நம்மளுக்கு 2 ரிங் இருக்கும். நீங்கள் வாங்குறப்ப அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வந்து டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. 2 ரிங்குமே நல்லா ஒன்றுக்குள்ள ஒன்று கரெக்டாக ஃபிட் ஆகுதான்றதை பார்த்து வாங்குங்க. ஒரு ரிங் வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு கிளாத் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்காது. ஸோ வாங்குறப்பயே நல்லா பார்த்து கவனமாக வாங்குங்க. ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதுதான் ஃப்ரேமில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வாங்கும்போது 6, 7, 8 இந்த 3 சைஸஸில் எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். பட் குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஃப்ரேமில் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, உட்டன்லேயும் இருக்குது. ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்போது எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி மட்டும் செக் பண்ணி வாங்குங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி நீடில். ஸோ இந்த நீடில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நீடில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஊசியோட கண் வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நீடில் வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் கூட நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ், மல்டி ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஐ பெரிய ஊசி வந்து தேவைப்படும். கண் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஊசி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஊசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இது வந்து எதுக்காகன்னா சின்ன சின்ன சுகர் பீடு, அதாவது ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்கக்கூடிய பாசி வந்து கோர்க்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த நீடில் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஐ சின்னதாக தான் இருக்கும், பட் ரொம்ப லீனாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். 10ஆம் நம்பர் ஊசி அது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஊசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்கும். ஐயும் பெருசாக இருக்கும், ஆனால் தடிமனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஊசியெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, புல்லியன் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஊசி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஐ பெருசாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும் நீடில். இந்த மாதிரியும் ஊசி வந்து ஒரு 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நீடிலில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸில் நீடில்ஸ் வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். 1ஆம் நம்பர் ஊசினா ரொம்ப தடிமனாக இருக்கும். 10ஆம் நம்பர் ஊசினா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நான் பாசியெல்லாம் கொடுக்கறதுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் 10ஆம் நம்பர் ஊசி. 10ஆம் நம்பர் ஊசினா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வாரியாக பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறது வந்து ஊசியோட கண்ணு பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நீடிலும் பாசி கொடுக்குற மாதிரி 10ஆம் நம்பர் ஊசியும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் 8, 9, 10 இந்த 3 சைஸில் இருக்கக்கூடிய நீடிலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். இந்த 3 நீடில் மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து 1 3 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 10 கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் ஒரு இது வந்து தனியாக வரும். ஸோ அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மேலாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நூலை மட்டும் பிடிச்சு இந்த மாதிரி லைட்டாக இழுத்தீங்கன்னா
ஃபுல்லாகவே உங்களுக்கு நூல் சிக்காகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் பிரிச்சுட்டு நம்ம பாபின் யூஸ் பண்ணுறோம்ல டெய்லரிங் மிஷினுக்கு, அந்த மாதிரி பாபினில் கூட நீங்கள் நூலை சுற்றி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதாவது 6 இழைகள் இருக்கும். இந்த ஒரு நூலில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நூலை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நார்மலாக எல்லா ஸ்டிச்சஸ்மே நம்ம போடுவோம். ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் நாட் அந்த மாதிரி நம்ம போகிறப்ப தான் நம்மளுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் பேசிக்காக நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச்சஸ் எல்லாமே போடுவோம். இப்போ நம்ம பார்த்தது காட்டன் த்ரெட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரியான த்ரெட்ஸும் நம்மளுக்கு எம்ப்ராய்டரியில் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த த்ரெட்டில் பழக மாட்டோம். ஸோ இது வந்து நூல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் அடிக்கடி கட் ஆகும், சிக்கல் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளவுஸ் போடுறோம், அந்த மாதிரி நல்லா கிளியராக எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப காட்டன் த்ரெட்ஸ் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அதிகமாக சிக்கு வரும் இந்த நூலில், ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ த்ரெட் ஹேண்ட்லிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இதை வந்து கிளாத்தில் வந்து நம்ம போடணும். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு ஒரு 2 கலர்ஸ் வந்து ஏதாவது ஒரு மெயினான 2 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க சில்க் த்ரெட்ஸ். அப்புறம் இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஸ்கேல், பென்சில், மார்க்கர், எரேசர், ஷார்ப்னர். மார்க்கர் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க்கான கலரில் இருக்கிற மாதிரி என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக டார்க்காக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மார்க்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சிஸ்ஸர் அண்ட் கட்டர் ரெண்டுமே தேவைப்படும். கட்டர் வந்து நம்மளுக்கு நூல் அடிக்கடி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிஸ்ஸர் எதுக்குன்னா கிளாத் எல்லாமே நம்ம ஷேப்க்கு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்ஸர், கட்டர் ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எம்ப்ராய்டரி போட்டு பழகிறதுக்கு தேவையான கிளாத்து. என்ன கிளாத் வாங்கணும் அப்படின்னா பாப்லின் கிளாத். பாப்லின் கிளாத்தில் தான் உங்களுக்கு ஹோல்ஸ் எதுவுமே விழுகாது. நீங்கள் நீடில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஓட்டை விழுகாமல் இருக்கும், நூல் வந்து மாட்டிக்காமல் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாப்லின் கிளாத் மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க. வேறு காட்டன் மிக்ஸ்டு பாப்லின் கிளாத்லாம் வாங்கிடாதீங்க. காட்டன் மிக்ஸ்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப சொரப்பாக இருக்கும், ஓட்டை விழுகும் அதில் நீங்கள் நீடில்லாம் யூஸ் பண்ணுறப்ப. இந்த மாதிரி பியூரான பாப்லின் கிளாத் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இது 1 மீட்டர் 80 ரூபாய் 85 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவை பொறுத்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். காட்டன் மிக்ஸ்டு வாங்காமல் பாப்லின் கிளாத் பியூராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கார்பன் பேப்பர் தேவைப்படும். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான கார்பன் பேப்பர் வந்து தேவைப்படும். இது நிறைய கலர்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன கலர் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலரில் வாங்கிக்கோங்க. ஒயிட், எல்லோ, ப்ளூ 3 கலர்லேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த கார்பன் பேப்பர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த கார்பன் பேப்பர் ஒரு ஷீட்டோட விலை வந்து 5 ரூபாய். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கார்பன் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரியான ட்ரேசிங் பேப்பர் தேவைப்படும். இந்த ட்ரேசிங் பேப்பர்ஸுமே டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ணாடியாக இருக்கும். அடியில் வந்து நம்ம எந்த டிசைன்ஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரேசிங் ஷீட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு ஷீட் வந்து 5 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸில் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆல்பம். இதை வந்து நீங்கள் வீட்லேயே டிஐஒய்யாகவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா கடையில் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 30 or 35 சம்திங் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இது வந்து என்னோட எம்ப்ராய்டரி ரெக்கார்ட் புக் தான். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி வந்து ஆல்பம் போடுவோம். நம்மளோட ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் போட்டு போடலாம். அந்த டிசைன்ஸ்லாம் இதே மாதிரி ஆல்பம் போடுவோம். ஸோ அந்த இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் புக் தேவைப்படும். ஸோ நான் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கும் சிலபஸில் கொடுக்க தான் போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்களும் போடுவீங்க.
இந்த பட்டர்ஃப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டிச்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சாரியோட பார்டருக்கு கொடுத்தா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஹெரிங் போன் ஸ்டிச். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், நல்ல ஒரு பஞ்சாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளை டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப, ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த புல்லியன் நாட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபேன்சி ப்ளவுஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறப்ப இந்த மாதிரியான புல்லியன் நாட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஹோல் ஸ்டிச். இது சாட்டின் ஸ்டிச். என்னோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரெக்கார்ட் புக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான எல்லா பேசிக் மெட்டீரியல்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.